இரண்டாவது இஸ்லாமியனை பொறுத்த வரையிலே ஒரு சாலிஹான பிரஜையாக வாழ வேண்டுமாக இருந்தால் நாங்க வாழ்ற நாட்டு ஒரு நாளும் வெறுக்க கூடாது. பாருங்க, பயங்கரமான ஒரு பகுதி, ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பகுதி. இன்னைக்கு நாங்க நிறைய பேரை பார்க்கிறோம், கொஞ்சம் நாட்டை விட்டு ஏதாவது வசதி வாய்ப்பு வந்து ஒரு நல்ல ஒரு வீசா கிடைச்சி அவர் ஒரு யூரோப் கண்ட்ரிக்கோ மிடில் ஈஸ்டோ போயிட்டா அவரோட வித்தியாசமான பேச்சுக்களை கேட்போம். இதெல்லாம் ஒரு நாடா? நாங்க வாழ்ந்த நாடு இதெல்லாம் ஒரு நாடா ஸ்ரீலங்கா? நாங்க வாழ்ற நாட்டை பாருங்களேன், எவ்வளவு நாகரிகமாக வாழ்றோம்டா. எங்க அடுத்த வீட்டுல நடக்கிறது எங்களுக்கு தெரியாது. இது நாகரிகமா? ஒரு இஸ்லாமியனுடைய பண்பாடா இது? இன்னைக்கு அந்த நாடுகள்ல வாழ்றவங்க பெருமை பேசுறதை இதை வச்சுட்டாங்க, யாரும் யாரையும் கண்டுகொள்ள மாட்டாங்க. அடுத்த வீட்டுல ஜனாதா நடந்தாலும் தெரியா பாருங்க. இது ஒரு லைஃபா? இது இந்த மார்க்கம் அனுமதிச்சு இருக்குதா? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே நீ கறி சமைக்கின்ற பொழுது உனக்கு ஒன்றும் இல்லையா, காய்ச்சிற ஆணத்துக்கு தண்ணியை ஊத்தி காய்ச்சப்பா. அடுத்த வீட்டில் ஒருவன் இருப்பான், பசியோடு இருப்பான், உண்ண வழி இல்லாமல் இருப்பான். இப்படி அடுத்தவருடைய உணர்வுகளை மதிக்க சொன்ன மார்க்கத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ற நாங்க கொஞ்சம் நாட்டை விட்டு வெளியே போய்த்தா எங்க பேச்சுகள் எல்லாம் மாறிடும். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நபியை கூட அல்லாஹ் சோதிச்சானே, ரொம்ப பயங்கரமான விஷயம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த மண்ணை விட்டு அங்க உள்ள மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றாங்க இல்ல, இந்த தீனுக்கான அடைக்கலம் கிடைக்குது இல்ல, நாட்டை விட்டு வெளியேறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் நபிமார்களை சூரத்துல் அம்பியாவை படிங்க. வதன்னூனி இஸ் ஸஹப முகாதிபன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தோட கோவிச்சு கொண்டு அந்த நாட்டை விட்டு வெளியேறாங்க. ஃபலன்ன அல்லன் நக்திர அலைஹி, நினைச்சிட்டாரு யூனுஸ். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுற விஷயமே. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாரு, நாங்க இவர் நாட்டை விட்டு வெளியில பேசிட்டா நாங்க இவரை பிடிக்க மாட்டோம், சோதிக்க மாட்டோம் என்ற உறுதியோட போனாரா, எண்ணினாரா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். பிடிச்சா பாருங்க, அல்லாஹ் வாழ்ற நாடு இருக்குது. என்ன நடந்தாலும் நாட்டோடு வாழுவது ஒரு நாட்டு பிரஜையினுடைய சாலிஹான பிரஜையினுடைய அடிப்படையான பண்பாடு. கண்ணியமானவர்களே, ஃபதன்ன அல்லன் நக்திர அலைஹி ஃபனாதா ஃபில்-ظுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சுப்ஹானல்லாஹ். நபிமார்களுடைய வரலாறுகளை படிங்க, என்னோட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக சேஞ்ச் பண்ணேன். அல்லாஹ் சொல்றான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நாட்டை துறந்து மக்களை வருந்து கோவிச்ச நிலைமையில போனாரு. சரியப்பா, எங்கேயாலும் போய் வாழ்ந்து நாங்க விடல. 3 இருள்கள்ல பிடிச்சு நாங்க அவரை சோதிச்சோம். கொண்டு அவர் போய் கடல்ல விழப்போற நேரம், இருளான நேரம், கடலுக்குள்ள இருள், விழுங்கிய மீனுடைய வயிற்றிலே இருள். கண்ணியமானவர்களே, மாட்டிக்கொண்டார். இப்ப அல்லாஹ் இடத்துல கேட்கிறார், ஃபனாதா ஃபில்-ظுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ், நான் பூமியில எந்த மண்ணில் எந்த தேசத்துல வாழ போனாலும் படைச்ச ஒன்ன தவிர, ரப்ப தவிர எனக்கு உதவியாளர் யாரும் அல்ல. என்ற ரப்பு நீதான். சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். பச்சாதாபப்படுறாங்க, அனுதாபப்படுறாங்க, கவலை அடைகிறாங்க, தன்னை தானே நொந்து கொள்கிறார்கள். இதற்கு பின்னால்தான் அல்லாஹ் விடிவு கொடுக்கிறான். கண்ணியமான சகோதரர்